ரவுடி ஜான் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் படலம் அரங்கேற வாய்ப்பு உள்ளதால் சேலம் நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் என்பவர் மீது சேலம் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஜான் காரில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு காரில் வந்த ஒரு கும்பல் அவரை வழிமறித்து படுகொலை செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 9 பேர் பிடிப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் 2 பேர் சேலம் ஈரோடு நீதிமன்றத்தில் தற்பொழுது சரணடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் பிரபல ரவுடி ஜானை கொலை செய்த வழக்கில் நீதிமன்றத்தில் மேலும் சிலர் சரணடைய வாய்ப்புள்ளதால் சேலம் காவல்துறையினர் சேலம் நீதிமன்றத்தில் தற்பொழுது சோதனையில் இறங்கியுள்ளார்கள். குறிப்பாக சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகளவில் போடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு பிறகே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஜானின் கூட்டாளிகள் கொலை செய்த நபர்களை மீண்டும் பழிக்கு பழி சம்பவத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதன் காரணமாக அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தற்பொழுது நீதிமன்ற வளாகத்தில் 2 இடங்களில் தடுப்புகள் அமைத்து தற்போது சோதனையில் இறங்கியுள்ளார்கள். குறிப்பாக சேலம் நீதிமன்றத்தில் இன்றைய தினமே 4க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் விசாரணை நடத்தப்பட உள்ள நிலையில் அந்த வழக்குகளுக்கு வருவது போன்று இந்த வழக்குகளுக்கு உள்ளே வர வாய்ப்புள்ளதன் காரணமாக காவல்துறையினர் பொழுது சோதனையில் இறங்கி சோதனை செய்த பிறகே உள்ளே அனைவரையும் அனுமதித்து வருகிறார்கள். இதன் காரணமாக சேலம் நீதிமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.